நம் வாழ்க்கையில் என்றுமே ஒரு நிலையான சூழல் இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். சில நேரங்களில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளும் அசாதாரண சூழ்நிலைகளும் வருவது உண்டு. அப்படிப்பட்ட அவசர தேவைகளுக்கு பேரவையின் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் உதவுகிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுடன் இமிகிரேஷன் அட்டார்னி மேரி கெனடி அவர்களையும் அழைக்கிறேன். தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அமைப்பின் அவசரகால சேவை பிரிவாகும். இதன் முக்கிய நோக்கம் தமிழ் புலம்பெயர் சமூகம் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை தற்காலிகமாக தீர்க்க உடனடியாக ஆதரவளித்து நம்பிக்கைக்குரிய கருணையுடனான உதவியை உடனடியாக வழங்குவது ஆகும். தமிழ் ஃபெட்னாவின் விரிவான தன்னார்வலர் குழுமம் மற்றும் பல நம்பிக்கைக்குரிய சமூக அமைப்புகளுடன் இணைந்து மருத்துவ அவசரங்கள், தொலைவில் தவித்தவர்களுக்கு ஆதரவு, தமிழ் சமூக நலனுக்காக ஊக்கமளித்தல், பயண தடைகள் மற்றும் கிரைசிஸ் கவுன்சிலிங், எமோஷனல் சப்போர்ட், ஃபுட் ஆர் ஷெல்டர் அசிஸ்டன்ஸ். இங்கோ அல்லது இந்தியாவிலோ அவசரங்கள் நேர்ந்தால் துரிதமாக விசா ஏற்பாடுகள், குறிப்பாக அமெரிக்காவிற்கு வருபவர்களுக்கு 3 அல்லது 4 நாட்களுக்குள் விசாவை பெற்று இங்கு வந்து சேரும் சேவைகள். மிக உன்னதமாக இங்கு காலமாவோர் அவர்களுடைய பெயர் நிலை இந்தியாவுக்கு ஈமக்கலன்களை தேர்வு செய்வதற்காக அனுப்பி வைக்கும் ரீபேட்ரியேஷன் சேவைகள் உள்ளிட்ட உளவள நெருக்கடிகள் போன்ற சூழ்நிலைகளில் தமிழ் தன்னார்வலர்களின் விரைந்து செயல்படும் அணியால் உதவிகள் மிக விரைவில் மனம் நெகிழும் முறையில் வழங்கப்படுகிறது. இந்த முயற்சி ஃபெட்னாவின் தமிழ் பண்பாட்டை நெஞ்சில் நிறுத்தும் ஓர் உறுதி மற்றும் மனித நேயமான பார்வையின் தொடர்ச்சி. தமிழனுக்கு தமிழன் துணை என்ற கொள்கையுடன் இந்த அமைப்பு சமூக உணர்வோடும் பாச பிணைப்போடும் செயல்படுகிறது. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமை தமிழ் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் சார்பாக திரு ஜேசுராஜ் அவர்களை அழைக்கிறேன். அவர் குழு சார்பாக அவரை கௌரவிக்கிறேன். எல்லா பேரும் கொஞ்சம் இது பண்ணுங்க. இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இரவு பகலாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபெட்னா குழுவில் இருக்கிறாங்க. நிறைய பேரோட குடும்பங்களுக்கு உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறந்த குடும்பங்கள், அதே மாதிரி அப்யூஸ் பண்ணப்பட்ட பெண்கள், ஆண்கள், அந்த மாதிரி எல்லா பேரும் ஒரு பெரிய டீமே ஃபுல்லாக 24 hours ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அவங்க பேசுகிறாங்க, வேறு எதுவும் பேசுகிறாங்களா? அவ்வளோதான், பேச வேண்டாம். இப்பொழுது மேரி கென்னடி அட்டானி அவர்கள் பேசுவார்கள். அவங்க ஏன்னா இது சார்பாக சில விஷயங்கள் பகிர வேண்டியது இருக்குது. ஒரு நிமிடம் அவரிடம். வணக்கம் எல்லாருக்கும். இவங்களோட பேர் அதெல்லாம் சொல்கிறத விட உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க பண்ணுற காரியங்கள் வந்து ரொம்ப பெரியது, ரொம்ப புனிதமானது. இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய நேரங்களில் நானும் பேசியிருக்கேன். ஆனால் இந்த இடத்த ஃபெட்னா கொடுத்து கௌரவப்படுத்துவது ஒரு சாதாரண காரியம் அல்ல. திஸ் லுக்ஸ் ஹோலி ஃபார் மீ அண்ட் சேக்ரெட் ஃபார் மீ. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது சாதாரண காரியம் இல்லை. ஒரு 11:30 மணிக்கு எனக்கு ஒரு கால் வருது. இவங்க கிட்ட இருந்து இவங்க முகங்களோ உங்களோட பேர்களோ தேவையில்லை. ஒரு ஃபேமிலி காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்கும்போது 3 பேருமே ஆன் த ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. மேரி, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கால் வரும் 11:30 மணிக்கு இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து. நானும் எதையும் சொல்லிட முடியாது. கவிதா என்னோட சீனியர், அவங்களும் பாலாஜியும் நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னோடியாக இருந்தவங்க. அவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து நாங்கள் என்ன சொல்லிட முடியும் அந்த ஃபேமிலிக்கு?
நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், ஒரு ஃபோன் கால் வரும்போது இல்லை ஃபோன் பண்ணி நீங்கள்லாம் சொல்கிற விஷயங்கள், ஏதாவது தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் இருக்கோம். அதுக்கு பேர் உதவி இல்லை. அப்படி பண்ணுறது நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை. ஆனால் ஒரு B2 விசிட்டர் வீசாவில் வந்தவர் 70 அடி தூக்கி போட்டு இறந்து போகிறாரு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில். அதுக்கு எத்தனை கால்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், கவிதாவுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் லீகல் ஃபீல்டில் இருக்கிறதுனால. அந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா 35 வயசு அவருக்கு, 32 வயசு அவங்க ஒய்ஃப் வந்து சென்னையில் இருக்காங்க, ஒரு 4 வயசு குழந்தை. IAS ஒன்றை படிக்க வைக்கிறேன், $2500 இந்த ஊருக்கு வந்தால் எனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையோடு வந்தவர் அங்கே இல்லை. அந்த பொண்ணோட வேதனை, அதுக்கெல்லாம் இவங்க தான் அந்த சப்போர்ட். தே ஆர் ஆல் த சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் த பில்லர்ஸ். நம்ம தமிழ் கம்யூனிட்டி, அதற்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் தான் சொல்லணும். உண்மையிலேங்க திஸ் பிளேஸ் லுக்ஸ் ஹோலி அண்ட் சேக்ரெட் ஃபார் மீ. ஏன்னா ஒரு நாள் கூட இவங்க குடும்பங்கள் எத்தனை நாள் இவங்களுக்காக இருந்திருக்கோம். நானும் ராஜேஷும் கடைசியாக ஒரு காலில் போகிறோம். ஒரு 35 வயசு ஒய்ஃபு, அந்த பொண்ணோட பேர் கயல். அடுத்த வாரம் என்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, கயலை நினச்சா கஷ்டமாக இருக்குல்ல மேரி, எங்களுக்கு அது ரொம்ப வேதனையான விஷயம். 2 குழந்தைங்க நியூயார்க்கில் 3 வயசும் 5 வயசும் இறந்து போகும்போது அவங்களுக்கு எமர்ஜென்சி, அப்பா கிடையாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக சென்னையில் ஹைதராபாத்தில் இருக்கார். அதற்கு இந்த கார்த்திக் வந்து எமர்ஜென்சி வீசாக்கு நைட்டோட நைட்டாக வாங்கி தருவாங்க. இதுதான் இவங்களோட குரூப்பு, இதுதான் சப்போர்ட் சிஸ்டம். இதுக்காக தான் இவங்க எல்லாரும் இருக்காங்க. உங்களுடைய துணை கண்டிப்பாக அவங்கள பார்க்கும்போது சொல்லுங்கள், அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும், வாழ்த்துங்க, அது போதும். நம்மளோட தமிழ் கம்யூனிட்டிலேருந்து வரப்போகிற சப்போர்ட். இன்னும் ஒரே ஒரு விஷயம், நேரத்தை கருதி நான் இந்த இடத்துல மட்டும் அதை மட்டும் சொல்லிடுறேன். there is something called section 204. அது அப்படி என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இங்கே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் the USCIS, the government என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு I-140 அப்ரூவல் இருந்தது அப்படின்னா அதை வந்து அந்த ஸ்பவுஸ், the other person can carry it over. அந்த லீகல் ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேமிலி, இட் டசன்ட் ஹாவ் டு பி லிமிட்டட் டு அவர் கம்யூனிட்டி அலோன். நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் உண்டானது கிடையாது. we are all humans. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பர்சனலாக எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 29 பேருக்கு இது வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஐம் வெரி வெரி ப்ரவுட் டு சே தட். அதனால் யாருக்காவது இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் அதை பற்றின அவேர்னஸ் நம்ம எல்லாருக்கும் தேவை. கண்டிப்பாக அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியுது, எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ் டு சே தட் டு யூ. ஒருத்தர் நேற்று சொன்னார், உங்களை பார்த்தா செலிப்ரிட்டி நான் நினச்சேன், நீங்கள் மேரி கென்னடியா, வாங்க என் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இதை நான் நல்லதாக எடுத்துக்கிறதா கெட்டதாக எடுத்துக்கிறதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. அதை விட முக்கியம் இவங்களோட சேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். we are all there for each other. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நான் சொன்ன மாதிரி ஃபெட்னா இந்த நேரத்தை ஒதுக்குனது வந்து ஒரு பெரிய பெரிய காரியம். இதை இதுவரைக்கும் யாரும் பண்ணதில்லை. மனமார்ந்த நன்றி. Federation of Tamil Sangams of North America and Tamil Sangam of Carolina is proud to present Mary Kennedy and team, attorney philanthropist. Well, I don't know. For the first time in FETNA's conventions, we had a day-long consular camp approved and hosted by the Embassy of India in Washington, D.C. We have with us Mr. Jagmohan IPS. I would like him to join us on stage, please. Mr. Jagmohan is an IPS officer of the Bihar cadre. He is the Honorable Minister for Community Affairs
in the Embassy of India in Washington, D.C. He was there fully on from the morning. He landed from Chicago in the early morning flight. He's been there with us for the whole day. There were 4 other embassy staff that were here who clarified many of your questions and took your applications also. So I'd like to request Vijay Manivel to honor Thiru Jagmohan Avargal on behalf of FETNA and as a gratitude to the embassy for having this done for us. Thank you. Vijay. Thank you so much. Yeah. அனைவருக்கும் நன்றி. இது இருந்து பொறுமையாக கேட்டதற்கு. எங்கள் குழுவிற்கு நான் என்றோடு கடமைப்பட்டிருக்கேன். அவங்க இல்லாமல் நம்ம இல்லை. அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. எங்களோட அவசர கால குழு வந்து நெருக்கடி காலங்களில் எதிர்பாராத இன்னல் நேரத்திலும் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் உடனடி ஆதரவை வழங்குகிறது. சிக்கி தவிப்பவர்களுக்கு மருத்துவ அல்லது பயண பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களுக்கு அல்லது நெருக்கடி ஆலோசனை தேவைப்படுபவர்களுக்கு விரைவான உதவியை உறுதி செய்வதே எங்கள் குறிக்கோள். இறந்தவர்களின் உடலை இந்தியாவுக்கு அனுப்புவதும் அதற்கான வழிகாட்டுதலை கொடுப்பதும் எங்கள் குறிக்கோள். துயர் துடைப்பு பணிகளில் ஈடுபடுவது, நெருக்கடி காலத்தில் உகந்த ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்வது முதலானவை. நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா தமிழ் சங்கங்களும் இதை பரப்புங்க. எல்லாரும் வந்து தயவுசெய்து ஏதாவது ஒன்று வரக்கூடாது, அப்படி ஏதாவது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் இயன்ற உதவியை கண்டிப்பாக செய்வோம் எல்லா அணியினர்லாம். நன்றிங்க. கவிதா ராமசாமி அவர்களின் சேவையை பாராட்டி இந்த விருதை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை அவருக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது.